ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆண்ட்ராய்டு லான்ச்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நோவா லான்ச்சர், அதுக்கப்புறம் நத்திங்கோட லான்ச்சர், இந்த மாதிரி லான்ச்சர் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தா ரேஷியோ லான்ச்சர். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை ஒரு லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தனியாக தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன பிக்சர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஸில் வந்து போடுவோம். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு லான்ச்சர் நமக்கு வந்து பார்த்து நிறைய யூனிக்கான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிசைன் லுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லான்ச்சர் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துன்னு வச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளே ஸ்டோர் வந்து போய்க்குங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து வரும். ஸோ ரேஷியோ ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஜஸ்ட் வந்து ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஃபுல்லாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேவ் பார் வந்து இருக்குது. ஸோ இது வந்துட்டு ரெட்மி ஃபோன் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ நீங்கள் எந்த விதமான ரெட்மி ஃபோனில் நீங்கள் லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தா நேவிகேஷன் பார் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைட் ஆயிரும். நீங்கள் கெஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, லான்ச்சர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த 3 டாட் பட்டன் வந்து வந்துடும். இது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ஸ்க்ரீன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ லான்ச்சரோட ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோடாக தான் இருக்கும். நமக்கு இந்த கலர் எஃபெக்ட் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சர் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும். அந்த சர்ச் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தா சர்ச் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் தேடுறது, கான்டாக்ட், ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆப் ட்ரைவர் மாதிரி இருக்குது. ஸோ நம்மளோட ஃபேவரட்டான ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி போட்டுக்க முடியும். ஸோ இப்போ ஏதாவது ஒன்று லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி ரிமூவ் பண்ணிட்டு வேணுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி நம்ம இன்செட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம வந்து வச்சுக்க முடியும். ஸோ நம்மளோட ஃபேவரட்டான ஆப்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி, லைஃப் ஸ்டைல் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஆப் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2 இது ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ட்ராயர்ன்றது அது கொடுத்துடலாம். ஆட் ட்ராயர் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜிங் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ மெசேஜிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு. ஜிமெயில், வாட்ஸ்அப், டெலகிராம் செட் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்ஸ்டாகிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மெசேஜிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில், வாட்ஸ்அப், டெலகிராம், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்து ஆட் பண்ணிட்டேன். கீழே இருக்கிற அந்த கன்ஃபார்ம் பட்டன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பாருங்கள் மெசேஜிங் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நம்மளோட மெசேஜிங் பிளாட்ஃபார்மில் என்னென்ன போட்டிருந்தோமோ அந்த ஆப்பில் வந்துடும். ஸோ இது உங்களுக்கு சின்னது ஹைட் ஆயிரும். நீங்கள் வந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் டெலகிராம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆப் ட்ராயர் வந்து வரும். அந்த ஆப் ட்ராயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைசேஷனாக ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்டர்டைன்மெண்ட்னு செலக்ட் பண்ணலாம். ஸோ என்டர்டைன்மெண்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர், அதுக்கப்புறம் மியூசிக் வந்துடுச்சு. ஜஸ்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு என்டர்டைன்மெண்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபேவரட்டான ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ட்ரைவர் வந்துருக்கு. ஸோ நம்ம ஃபோன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க எல்லா ஆப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்டும். ஸோ நீங்கள் ஸ்வைப் பண்ணுறதா இருந்தால் கூட வந்து பார்த்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் தென் அதுக்கப்புறம் ஆப் ட்ரைவர் இருக்குது. ஸோ இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஃபீச்சர் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜிட் செக்ஷன் வந்து வரும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட் விஜிட் அப்படின்னு வரும். நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆட் விஜிட் செலக்ட் பண்ணலாம். ஆட் விஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற எல்லா விஜிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ இதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட் விஜிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெதர் விஜிட், தென் அதுக்கப்புறம் கால்குலேட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மியூசிக். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நமக்கு வந்து விசிட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கோம். ஜஸ்ட் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜிட்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த விஜிட்டில் ஹைட் பண்ணுறதுக்கு நீங்கள் கீழே வந்து ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிரும். நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு மறுபடியும் வந்து விஜிட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லான்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு கான்வர்சேஷன் வரும். இங்கே நம்மளோட வாட்ஸ்அப்போட மெசேஜ், எஸ்எம்எஸ், ஸோ எல்லாமே நமக்கு இங்கே வந்து காட்டுது. இங்கே வந்து பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தா வாட்ஸ்அப்பில் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கான்டாக்ட் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா டைப் இங்கே பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற இந்த பட்டன் சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி சென்ட் ஆயிடுது. இங்கே வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இந்த லான்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கூட ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம கீழே சர்ச் இருக்குது. சர்ச்சை வந்து ஸ்வைப் பண்ணி நம்ம மேலே விட்டோம் அப்படின்னா சன்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சன் தீம் இங்கே வந்து பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தீம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சில 3 தீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்க முடியும். ஸோ என்ன தீம் மாற்றினாலும் நம்ம கலர் கலெக்ஷன் வந்து வரப்போகிறதில்ல, ஜஸ்ட் இதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வரும். அங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கொடுத்துருக்காங்க, டைல்ஸு, கான்வர்சேஷன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சில முக்கியமானதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் வந்து நம்ம செட் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து பார்த்தா கரெக்டாக ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம வால்பேப்பர் வந்துட்டோம். ஜஸ்ட் வால்பேப்பர் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, வால்பேப்பர் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தா கஸ்டம் வால்பேப்பரில் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் லைட். ஓகே, இப்போ ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகலை. செலக்ட் டார்க்கில் வந்து கொடுத்து ஜஸ்ட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டோம். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது விதமான எஃபெக்டிவ் வந்து வரவே இல்லை. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்பேப்பர் வந்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அப்ளை ஆக மாட்டேங்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் தெரியல, லான்ச்சர் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. ஸோ இது மட்டும் நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ லான்ச்சர். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நமக்கு இந்த ஹோம் ஸ்க்ரீன் பார்க்கவே ரொம்ப யூனிக்காக வந்துருந்துச்சு. ஸோ நம்ம நிறைய லான்ச் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த எல்லா லான்ச்சரை விட இந்த ரேஷியோ லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஆப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட் ஆனில் இருந்தாலும் சரி, ஆஃபில் இருந்தாலும் சரி, இந்த லான்ச்சர் நமக்கு வந்து பார்த்து டார்க் மோட்லேயே தான் இருக்கும். ஸோ நமக்கு இன்டர்ஃபேஸ் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தா நோட்டீஸ் பண்ண ப்ராப்ளம்னு வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் வந்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மாறவே மாட்டேங்குது. எனக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டான வால்பேப்பர் வைக்கலாமே தோணுச்சு. பட் அது ஒன்று மட்டும் தான் இதில் வைக்க முடியல, அது மட்டும் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பார்த்தா விஜிட்ஸ் இருக்குது. விஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் பண்ணுற மாதிரி வச்சுக்க முடியும். ஆப் ட்ராயர் கூட வந்து நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லேயே நமக்கு வந்து பார்த்தா இந்த ஆப் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுது. அதுக்கப்புறம் இந்த ரேஷியோ லான்ச்சர் வந்து பார்த்தா மொபைல் ஸ்டோர் டவுன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பேட்டரி இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இதில் பார்க்கவே இல்லை. ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த லான்ச்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறது மவுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.